எல்லோருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் காட்டுத்தீ பரவிட்டுருக்கு. இதனால் அமெரிக்கா முழுவதுமே எரிஞ்சு சாம்பலாக போக போகுதா அப்படின்னா இல்லை. தீ இப்போ கலிஃபோர்னியான்ற ஸ்டேட்டில் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்ற இடத்துல பரவிட்டுருக்கு. இது அமெரிக்காவுடைய வெஸ்ட் கோஸ்டில் இருக்குது. ஈஸ்ட் கோஸ்டில் இருக்கிற அமெரிக்க கேபிட்டலான வாஷிங்டன், மித்த நகரங்கள் நியூயார்க், நியூ ஜெர்சி, கனெக்டிகட் இந்த மாதிரியான இடங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நேரடி பாதிப்புகள் எதுவும் இல்லை. அதே போல் கலிஃபோர்னியாவுக்கு இந்த காட்டுத்தீங்கிற விஷயம் புதுசு இல்லை. 2013 யோஸ்மைட் நேஷனல் பார்க் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் ரிம் ஃபயர் அப்படின்ற காட்டுத்தீ பரவுச்சு. இதனால் கிட்டத்தட்ட 2,50,000 ஏக்கர்கள் இடம் எரிஞ்சு இந்த ரிம் ஃபயர்னால காடுகளுக்குள்ளார இருந்த விலங்குகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பாச்சு. ஆனால் மனிதர்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்க தீ விபத்து போல பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படலை. அதனால தான் கலிஃபோர்னியாவுடைய வரலாற்றிலேயே இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த பாலிசைட்ஸ் ஃபயர் அப்படின்ற தீ விபத்தை மிக பெருசாக பார்க்குறாங்க. இந்த தீ விபத்துனால இதுவரைக்கும் 40,000 ஏக்கர்கள் அழிஞ்சிருக்கு. அதுபோக 24 மனித மரணங்கள், டெத்ஸ் 24 பேர் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 12,300 கட்டிடங்கள் சாம்பலாகியிருக்கு. கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சலஸ்ன்ற இடத்துல 3 வெவ்வேறு இடங்கள்லேருந்து பல்முனை தாக்குதல் மாதிரி இந்த காட்டுத்தீ ஆரம்பிச்சிருக்கு. இதில் முக்கியமான காட்டுத்தீ பாலிசேட்ஸ் ஃபயர் அப்படின்றது. இது கிட்டத்தட்ட 23,000 ஏக்கர்களை நாசம் பண்ணியிருக்கு. இப்போ வரைக்கும் வெறும் 14% தான் இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்திருக்காங்க. இது போல் ஈட்டன் ஃபயர் அப்படின்றது அது 14,000 ஏக்கர்களை நாசம் பண்ணியிருக்கு. 33% கண்டெயின் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஹர்ஸ்ட் ஃபயர் அப்படின்றது 799 ஏக்கர்களை நாசம் பண்ணியிருக்கு. இந்த ஃபயரை கிட்டத்தட்ட 95% கண்டெயின் பண்ணிட்டாங்க. இது போக லிடியா, சன்செட், கென்னத் அப்படின்ற காட்டுத்தீக்களும் பரவி இருக்கு. அதே நேரங்களில் இதை முழுமையாக கட்டுப்படுத்திட்டாங்க. இந்த வாரத்தில் மறுபடியும் விண்ட் ஃபோர்ஸ் காற்றுடைய வேகம் இன்னும் ஜாஸ்தியாக போகுது அப்படின்றதுனால பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்கள்ல இருக்கிற எல்லா மக்களையும் வெளியேற்றியிருக்காங்க. இந்த காட்டுத்தீ இவ்வளவு தூரம் இவ்வளவு வேகமாக பரவறதுக்கு முக்கிய காரணம் இந்த காற்று. இந்த காற்றுக்கு சாண்டா ஆனா விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்னொரு பேர் இதுக்கு டெவில் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பயங்கர ட்ரையாக இருக்கக்கூடிய காற்று தான் இந்த காற்று. கிட்டத்தட்ட 8 மாதங்களாக இந்த இடங்களில் மழையே இல்லையா. இந்த மழையே இல்லாமல் இருந்ததுனால ஏற்கனவே ட்ரையாக இருந்த இடத்துல ஒரு காட்டுத்தீ சின்னதாக ஏற்பட்டது கூட இந்த மாதிரியான சாண்டா ஆனா டெவில் விண்ட்ஸ்னால மிகப்பெரிய காட்டுத்தீயாக பரவிருச்சு. இந்த வாரத்தில் காற்றுடைய வேகம் மீண்டும் அதிகரிக்க போகுதுன்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடணும்னு சொல்லி தீயணைப்பு வீரர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்ற இடம் பணக்கார இடமா பார்க்கப்படுது. ஏன்னா இங்கே செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வீடு வாங்கியிருக்காங்க. செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் சாதாரண மக்கள், காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் அங்கே இருக்காங்க. இதில் ஒரு சிலர்லாம் 60 வருஷமாக கூட ஒரு வீட்டில் பரம்பரையாக அந்த வீட்டில் இருந்திருப்பாங்க. அந்த வீடுகள் கூட தீக்கிரையாயிருக்கு. இதில் முக்கியமாக ஆல்டடினா அப்படின்ற இடத்துல தான் நிறைய பேர் அவங்களுடைய வீடுகளை இழந்துட்டாங்க. வீடுகள் மட்டும் இல்லைங்க, ஒரு நிமிஷம் கண்மூடி கற்பனை பண்ணி பாருங்க. கவர்மெண்ட் இவாக்குவேஷன் ஆர்டர் கொடுக்குறாங்க. மக்களோடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க போட்டிருக்க துணியோட அப்படியே அவங்கள அப்புறப்படுத்துறாங்க. இப்போ இந்த தீ பரவி முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளார இருக்கிற அத்தனை பொருட்களும், அவங்க சோஃபா, சேரு, புக்கு, கட்டில், கிச்சன், இவ்வளவு ஏங்க அவங்களுடைய உள்ளாடைகள் உட்பட அனைத்துமே எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. இப்போ அவங்க போட்டிருக்க துணி மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கு. இதுதாங்க இன்னைக்கு ஆல்டடினான்ற இடத்துல தங்கியிருந்த நிறைய பேருடைய நிலைமை. இந்த மாதிரி கொடுமையான ஒரு சூழ்நிலையை கூட தனக்கு ஆதாயமாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு சிலர் வீடு புகுந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி செய்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. நம்ம சென்னையில் ஒரு வெள்ளம் வந்தப்போ, ஒரு சுனாமி வந்தப்போ எப்படி மித்த இடங்கள்ல இருந்து உதவிக்கரம் நீண்டு வந்ததோ அதே போல் இப்போ இந்த இடத்துக்கு மித்த நகரங்கள் கிட்ட இருந்தும் மித்த நாடுகள் கிட்ட இருந்தும் அரசாங்கங்கள் கிட்ட இருந்தும் உதவிகள் நிறையா குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. கலிஃபோர்னியாவில் இதுக்கு முன்னாடி நிலநடுக்கங்களும் ஏற்பட்டிருக்குது அப்படின்றதுனால கட்டிடங்கள் கூடுமானவரை மரத்தை வச்சு கட்டியிருக்காங்க. காங்கிரீட் வச்சு கட்டப்பட்ட சில கட்டிடங்கள், சில பகுதிகள் தீயிலிருந்து தப்பிச்சிருக்கு. இந்த தீ விபத்து நியூ இயர் கொண்டாட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட பட்டாசுகள்னால ஏற்பட்டதா, இல்லை வேணும்னே யாராவது பற்ற வச்சு விட்டாங்களா, இல்லை எலக்ட்ரிசிட்டினால ஏதாவது ஆகிடுச்சா, இல்லை யாரோ ஒருத்தர் தூக்கி போட்ட சிகரெட் துண்டிலிருந்து ஆரம்பிச்சுதா, இல்லை இயற்கையாகவே ஆரம்பிச்சிருச்சா அப்படின்றத விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பக்கம் பாலைவனத்தில் கூட வெள்ளம் வருது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தீயினால பேரழிவாகுது.
இதுக்கும் மேல மனிதர்களோட போர், தீவிரவாதம் போன்ற செயல்களால அழிவுகள் ஏற்படுது. இது எல்லாம் மாறி இந்த உலகத்துல அன்பும் அமைதியும் நிறைஞ்சு இருக்கட்டும்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.